கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். வசனம் இப்படி சொல்லுகிறது: கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் இந்த வேத பகுதியை குறித்து சற்று பார்த்தோமேயானால், ரோம ஆளுநராய் இருக்கிற பொந்தியு பிலாத்து நம் ஆண்டவராகிய இயேசுவை அவரிடத்திலே கொண்டு வரும் பொழுது அவரை சோதித்து அறிந்து அவரிடத்திலே ஒரு குற்றமும் காணாத பட்சத்தில் ஜனங்களிடத்திலே வந்து, இவர் மீது நான் எந்த ஒரு குற்றமும் காணவில்லை என்று அறிவிக்கும் பொழுது அதையெல்லாம் கேட்ட அந்த ஜனங்கள் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள் என்பதை இந்த வேத பகுதியின் பின்புலத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கிற பொழுது இந்த பிலாத்து அவரை 3 முறை சோதித்தும் அவரிடத்திலே எந்த ஒரு குறையும் இல்லை என்று இந்த ஜனங்களிடத்திலே வந்து அறிவிக்கிறதையும் நாம் காண முடியும். ஆனாலும் இந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தங்களுடைய இஷ்டத்திற்கு, தங்களுடைய சுய சிந்தனையில, தங்களுடைய சுய விருப்பத்தினால அவரை கொலை செய்வதற்காக கூக்குரலிட்டு இயேசுவை சிலுவையிலே அறையும், இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று சத்தமாய் கூறியதை இந்த வேத பகுதியின் பின்புலத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து மரித்து நம்மை மீட்ட இந்த நாட்களை நாம் தியானிக்கிற இந்த நேரத்தில் இந்த வேத பகுதியின் மூலியமாய் நமக்கு ஆண்டவர் ஒரு நினைவூட்டுதலை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறார். இந்த வசனத்திலே நாம் பார்த்தோமேயானால், அந்த பொந்தியு பிலாத்து கலகம் உண்டாகாதபடிக்கும் கொலை பாதகத்தின் நிமித்தமாய் நியமிக்கப்பட்டிருந்த ஒருவனை விடுதலையாக்கும் பொருட்டாக அந்த பரபாசுங்கிறவனை இந்த பிலாத்து விடுதலையாக்கி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான் என்று இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அங்கு கூடியிருந்த ஜனங்களை எல்லாரையும் அந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் ஆசாரியர்களும் ஏவி விட்டு அந்த ஜனங்களை இயேசுவிற்கு விரோதமாய் ஏவி விடும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய சுய சிந்தனையினால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று கூக்குரலிட்டு சத்தமிட்டதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் இந்த வேத பகுதியின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிதான் இன்றைய நாட்களிலும் ஜனங்கள் தங்களுடைய சுய சிந்தனையில, சுய ஆசையில அநேக காரியங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், சண்டைகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள், வைராக்கியங்கள், அசுத்தங்கள், விக்கிரக ஆராதனைகள், அடிமைத்தனம், பாவம், இச்சை, பேராசை, மோகம், இப்படி என்று தங்களுடைய சுய சிந்தனையில தங்களுடைய இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு அநேக பாவத்தில் விழுந்து போய் மீள முடியாமல் மற்றவர்களுடைய ஏவுதலுக்கு உட்படுத்தப்பட்டு இன்னும் தங்களுடைய இஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டு எப்படி இயேசு நமக்கு வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தூஷித்தார்களோ அப்படிதான் இன்றைய நாட்களும் இருக்கிற ஜனங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தங்களுடைய சுய இஷ்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதை உணர்த்துகிற விதமாய் இந்த வார்த்தையை நமக்கு நினைவூட்டுதலுக்காக ஆண்டவர் நமக்கு இன்று கடந்து வர செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, வேதத்திலே கலாத்தியர் புஸ்தகத்தை நாம் பார்த்தோமேயானால் அதில் இருக்கிற 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை எல்லாம் இன்றைய நாட்களில் ஜனங்கள் செய்து கொண்டு அதிலே விழுந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சிலுவையிலே அறையும் என்று கூக்குரல் இடுகிற சத்தத்தை அந்த உலகத்தில் நாம் வெகுவாய் காண்கிற நாட்கள் இன்று பெருகி கொண்டிருக்கிறதை உணர்ந்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணமே ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை போதிப்பதற்காக தான் வந்தேன். நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி.
என்று சொல்வதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தேன். அன்பு செலுத்து, சமாதானத்தை காட்டு, நீடிய பொறுமையோடு நடந்து கொள், நற்குணத்தை வெளிப்படுத்து, இப்படி என்று நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆனாலும் என்னை சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும் என்று ஒவ்வொரு நாளும் இப்படி இச்சையினாலையும், சுய சிந்தனையினாலும், உங்களுடைய பொறாமையினாலையும், சண்டைகளினாலையும், வாக்குவாதங்களினாலையும் என்னை ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறீர்களே என்று நம்மளையெல்லாம் பார்த்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற விதமாய் நான் உணர்ந்தேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைக்கிற இந்த நாட்களில் நாம் அவருடைய இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கத்தை நாம் நினைப்போம். மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவோம். மற்றவர்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுவோம். நம்மளுடைய வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைபாதகங்கள் இதையெல்லாம் விட்டு நம் ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம். அவருடைய சிலுவை காட்சிகளை நம் கண்முன்னால் நிறுத்துவோம். மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவோம், நற்குணத்தை காட்டுவோம், நீடிய பொறுமையோடு நடந்து கொள்ளுவோம், சமாதானம், தயவு, இப்படியாப்பட்ட நற்கிரியைகளை நாம் காமித்து நம் ஆண்டவராகிய இயேசுவிற்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமக்காக தான் உலகத்திற்கு வந்து ஜீவ பலியானார். நம் பாவங்களை அவர் சுமந்தார், நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்மளை சுத்திகரித்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அப்படியாப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்வதெல்லாம் அவருடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து நம்மளை நேசிப்பது போல மற்றவர்களை நேசித்து அன்பு செலுத்தி இரக்கத்தோடு நடந்து கொள்வதுதான். இந்த வார்த்தையோடு இந்த வாரத்தை நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த நாள் கர்த்தர் சமூகத்தில் விலையேறப்பெற்ற நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.